வெல்கம் டு மணிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சிம்பிள் ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ஹேர் பேக்குங்க. ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், நியூ பேபி ஹேர்ஸ் வளர்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த ஹேர் பேக் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்காக இருக்குங்க. ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணி நியூ பேபி ஹேர்ஸ் வளர்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை முடி ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு, முடியோட அடர்த்தி கம்மியாக இருக்குது, சொட்டையாக இருக்குது அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான ஹேர் வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. மூணு இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். கருஞ்சீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் அளந்து போட்டுக்கலாங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கொதிக்க வைங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்ணிடலாம். விட்டமின் இ கேப்சூல் மட்டும் நீங்கள் ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இதை நீங்கள் எப்போ ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா நினைக்கிற போதெல்லாம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா ஒரு 3 மந்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். பர்டிகுலராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் பேக்காக இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன சிஸ்டர் பண்ணுறது, ஆலோவேரா, இந்த செம்பருத்தி இலை, இந்த வெந்தயமெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கணும், அதுக்கெலாம் அரைக்கணும், அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிம்பிளான ஒரு ஹேர் பேக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி, அப்ளை பண்ணுறதும் ஈஸி, இரிட்டேட்டாக இருக்காது. வெறும் தண்ணியாக தலையில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியண்ட்டோட குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம், 2 விட்டமின் இ கேப்சூல். முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஹேர் கலர் பண்ணலாம், ஹேர் க்ரோத் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குங்க. நல்லா நமக்கு அந்த ஃபேஸ்லலாம் டாட்டாக வர்றது, பேட்சாக வர்றது, இந்த மாதிரி இல்லாமல் நேச்சராக இருக்கும் நம்மளோட ஃபேஸ். நம்மளோட ஃபேஸ்க்கு எந்த டேமேஜும் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஹேர் கலராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஹேர் சீரமாக இருக்கட்டும், ஒரு ஹெர்பல்ஸாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நேச்சராக இருக்குங்க. ரொம்பவே சேஃபான ஒரு ஹேர் கேராக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு ஹேர் சீரம் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணுங்க. வாஷ் பண்ணாமல் வைக்கக்கூடாது. அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். இதை மாதிரி ஒரு கோம் கண்டெய்னர் பாட்டில்லையோ இல்லை காட்டனோ வச்சு டிப் பண்ணி அப்ளை பண்ணலாங்க. ஷேக் பண்ணிடுங்க. அந்த ஜெல் நல்லா அந்த ஆயில் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நம்மளோட ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஸ்கால்ஃபில் டஸ்ட்டோ இல்லை அழுக்கோ இருந்தது அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ளீனான ஹேரில் போடுறதுக்கு பழகிக்கோங்க. இந்த சீரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கால்ஃபில் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணுங்க. ஸ்கால்ஃபில் தான் மெயினாக அப்ளை ஆகணும். ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக அப்ளை ஆனதுக்கப்புறம் நீங்கள் முடியில் நிறைய இருந்தது அப்படின்னா முடி ஃபுல்லாகவே அடிமுடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி விடலாம், தப்பே இல்லை. ஆனால் ஸ்கால்ஃபுக்கு தேவையானது தான் இந்த ஹேர் பேக்கு. இந்த ஹேர் பேக்கோட டைமின்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 மினிட் தாங்க. 1/2 hour போதும். 20 நிமிஷம் இருந்தாலே போதும். நீங்கள் ரெகுலராக ஒரு 1 or 2 month போட்டிங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்டில் வாஷ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்டில் வாஷ் பண்ணிடணும். ஒரு 30 மினிட்டாவது வச்சுருக்கணும். ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு போடுங்க. அதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த சீரம் தேவையில்லை. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு போட்டால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாங்க. ஷாம்பு எப்படி போடணும் அப்படின்னா ஒரு மக்கில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஷாம்புவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா லைட்டாக போடணும். மைல்டாக போடுங்க அப்படின்னா, மைல்டு ஷாம்புனா என்னன்னு கேட்குறீங்க. ஷாம்பு நிறைய போட்டு வாஷ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா மைல்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். மைல்டு ஷாம்புனா என்ன பிராண்டுன்னு கேட்குறீங்க. நீங்கள் ஷாம்புவாக இருந்தாலும் சரி, ஷீகக்காவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. வாரம் ஒரு முறை ஃபஸ்ட்டு 2 month போடுங்க. அதுக்கப்புறம் மாதத்தில் 1 நாள் 2 நாள் போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். நல்ல முடி வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்ளை பண்ணி முடிச்சாச்சுங்க. ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முடியோட ஒரு முடி ஒட்டாமல் அருமையாக இருக்குங்க. நம்ம முடியாக இது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்குங்க.
கர்லி ஹேர் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். ரஃப்பான ஹேர் இருக்கிறவங்களுக்கும் இதை ட்ரை பண்ணலாங்க. இது நல்லா சூட்டபிள் ஆகும். நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். முடி அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே சாஃப்டாக சில்கியாக பளபளன்னு இருக்குங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.